வணக்கம். கடந்த ஆண்டு கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு நம்ம முதல்வர் விஜய் 31 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வெளியிட்டார். இதற்கு டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு இருந்துச்சு. நாமளும் அதை பத்தி ஒரு வீடியோ போட்டோம். இது சரி கிடையாது. இந்த மாதிரி அடுத்தவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போறதுக்கு பெரிய முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல லட்சம் மாணவர்கள் அந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறாங்க. ஒரு வேகன்சிக்கு கிட்டத்தட்ட 2000 பேர் போட்டியிடக்கூடிய நிலைமை இங்க இருக்குது. ஒரு கொஸ்டின் தப்பா போச்சுன்னா ஒரு 3000-4000 பேருக்கு பின்னாடி போகக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். அது யாருக்கு அதுக்கு கேட்டுச்சோ கேட்கலையோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு கேட்டிருக்கு. இந்த பணி நியமன ஆணைகள் செல்லாது அப்படின்னு அறிவிச்சிருக்குது உயர் நீதிமன்றம். ஏன் செல்லாதுன்னு அறிவிச்சாங்க, என்ன ரீசன், என்னென்ன ஆர்கியூமெண்ட்டை அரசு தரப்பு வழக்கறிஞர் முன் வச்சாங்க, பெட்டிஷனர் என்னென்ன தரப்பு வாதங்களை முன் வச்சாங்க, எந்தெந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இது மீறுது அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படின்றத விலாவரியா பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. முதல்ல நான் தமிழர் கட்சியை சேர்ந்த தீரன் திருமுருகன் அப்படின்ற அட்வொகேட் இந்த பொதுநல வழக்கை தாக்கல் செஞ்சிருக்காரு. அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. சொல்ல போனா இது அவருக்கு மட்டும் கிடையாது, ஜஸ்டிஸ் இஸ் சர்வ்டு அப்படின்றதுக்கு இந்த வழக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏற்கனவே பல மாநிலங்கள்லயோ இல்ல சுப்ரீம் கோர்ட்லயோ பல வழக்குகள் முன்னுதாரணமாக இருக்கிறது. அதுல இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். தீரன் திருமுருகன் ஏற்கனவே இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறுது, பல பேர் போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப கடுமையா முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறப்போ இப்படி சர்வசாதாரணமா இந்த மாதிரியான போஸ்டிங்ஸை தூக்கி கொடுத்துட முடியுமா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் முன் வச்சாரு. ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல கிடைச்சிருக்கு. முக்கியமா சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு இதுல தெரிஞ்சுக்க போறோம். ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி. நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 16 இந்த பணியாணை மீறுது, அதனால இது செல்லத்தக்கது கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? ரைட் டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன்பாக இங்கு எல்லோரும் சமம். ஆர்டிகல் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அரசு வேலைகளுக்கு பணி நியமனம் செய்யும் போது ஈக்குவாலிட்டி கடைபிடிக்க வேண்டும். ஆர்டிகல் 16 அதுதான் சொல்லுது. ஆனா ஆர்டிகல் 16 உட்பிரிவு 4 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஈக்குவாலிட்டி கடைபிடிக்கணும். அதோட இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இருக்கு பாருங்க, வீக்கர் செக்ஷன் சொசைட்டில அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த இடஒதுக்கீடு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு விலக்கு கிடையாது. அதெல்லாம் சேர்த்து தான் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அதுல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் டியூட்டில இருக்கும்போது இறந்து போயிருவாங்க. அவங்களோட உறவினர்களுக்கு கம்பேஷனேட்டா வேலை வழங்குறதும் இதுல இன்க்ளூட் ஆகும். ஸோ இதையெல்லாம் சேர்த்து தான் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிதான் புரிஞ்சுக்கணும் ஆர்டிகல் 16. இந்த ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி அண்ட் ஆர்டிகல் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், இது ரெண்டுத்தையும் இந்த பணியாணை மீறுது. மாண்புமிகு தமிழ்நாட்டு முதல்வர் சி ஜோசப் விஜய் கொடுத்த அந்த பணி நியமன ஆணைகள் செல்லாது அப்படின்றத உயர் நீதிமன்ற மதுரை பெஞ்ச் அறிவிச்சிருக்குது. இந்த நீதிமன்ற தீர்ப்பை மாண்புமிகு நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன் மற்றும் ஆர். சக்திவேல் ஆகிய 2 நீதிபதிகளும் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறாங்க. சொல்ல போனா இந்த தீர்ப்புக்கு பயங்கர வரவேற்பு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் மத்தியில இருக்கு. நிறைய யூடியூப்ல போய் இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத போய் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த தீர்ப்பை கொண்டாடுறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பணி நியமன ஆணைகள் கொடுக்கப்பட்டப்பவே கொடுக்கப்பட்டது எல்லாமே குரூப் 4ல ரொம்ப முக்கியமான பதவிகளான ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த மாதிரியான பதவிகளை கொடுத்துருக்குறாங்க. இந்த பதவிகளுக்கு டிஎன்பிஎஸ்சியில பெரும் போட்டி நிகழுது. அதாவது 10வது படிச்சிருக்கிறவங்க தான் அதுல போட்டியிடுறாங்க அப்படின்னாலும் அந்த போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க கிட்டத்தட்ட யூபிஎஸ்சி லெவல்ல படிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க நாலேஜஸை தேடி சேகரிக்கிறாங்க. எத்தனையோ புக்கை ரெஃபரன்ஸுக்கு எடுத்து படிக்கிறாங்க. இப்படி பல விஷயங்களை நம்ம பழைய வீடியோலயே பேசியிருக்கிறோம். இதெல்லாம் இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸினுடைய மனக்குமுறல்கள். இந்த மனக்குமுறல்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கு. ஸோ அதனால அடுத்து வரக்கூடிய இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுல ஒரு 30 வேகன்சி குறையாது. ஸோ தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக படிக்க தொடங்குகிறார்கள். இது நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொன்னப்போ கீழே கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கத்திக்கிட்டு இருந்தாங்க. தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க கூட நம்மளை கிளின்னு கிழிச்சாங்க. சரி ரைட்டு, இப்போ நீதிபதிகளே இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்களே, என்ன பண்ண போறாங்க? அதாவது அந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். கம்பேஷனேட்டா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறது, பணம் கொடுக்கறது, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த ரிலீஃப் அப்படின்ற பேர்ல தர்றது தவறு கிடையாது. ஆனால்
இப்படி பல பேர் வந்து இந்த போஸ்டிங்காக தயாராகிற ஒரு போஸ்டிங்கை தூக்கி இப்படி கொடுக்கறது வந்து அதிகார துஷ்பிரயோகமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. ஆனால் அது அதிகார துஷ்பிரயோகமா என்னன்னு தெரியாது. ஆனா இப்படிப்பட்ட பணியாணையே செல்லாது அப்படின்னு நீதிபதிகள் சொல்றாங்க. நாம சொல்லல அவங்க சொல்றாங்க. பெட்டிஷனர் தரப்புல இருந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து டியூட்டில இருக்கும்போது உயிரிழந்திருக்காங்க. அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸுக்கு, லீகல் ஹேர்ஸுக்கு வந்து இந்த கம்பேஷனேட் அடிப்படையில வேலை கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல நிறைய பேர் கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய லாங் கியூ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எவிடன்ஸா கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான சூழல்ல இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு இப்படிப்பட்ட பணி நியமன ஆணைகளை கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த லாங் கியூவை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி ஜம்ப் பண்ணி உங்க ஆட்களை கொண்டு போய் முன்னாடி வைக்கிற மாதிரி இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சியில நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட போட்டிகள் நிலவுது. அப்படி டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற ஒரு அமைப்பே வந்து இந்த மாதிரி பப்ளிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாருக்கும் தடைப்பற்றக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது. அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து சரியாக நடக்கணும், அதுல சமூக நீதி, இடஒதுக்கீடு இதெல்லாம் சரியாக ஃபாலோ செய்யப்பட வேணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இப்படி ஒரு டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அதுல எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் விடல, எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸும் நடக்கல. ஆனா 31 பேருக்கு அவங்கள கன்சல்ட் பண்ணாங்களோ இல்லையோ தெரியாது, டக்குன்னு இப்படி ஒரு பணி நியமன ஆணையை கொடுத்தது எப்படி அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க பெட்டிஷனர். இதற்கெல்லாம் அரசு தரப்பு வாதம் என்னவா இருந்துச்சுன்னா, ஆர்டிகல் 162 அதன்படி இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டருக்கு சட்டம் இயற்றுவதற்கோ அல்லது பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு அவங்களுடைய மறுவாழ்வுக்கு சோசியல் வெல்ஃபேர் ரிலீஃப் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுப்பதற்கோ ஸ்டேட்டுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பப்ளிக் கேதரிங்க்கு வராங்க, அங்க இப்படி ஒரு விபத்து நடந்து போயிடுது, அது ஒரு ட்ராஜடின்னு சொல்றாங்க. இதுல பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பம் அவங்களுடைய மறுவாழ்வுக்கு பணமோ பொருளோ கொடுக்கறத விட இந்த மாதிரியான வேலை பணி நியமனங்கள் கொடுப்பது வந்து அவங்களுடைய மறுவாழ்வுக்கு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு நல்ல எண்ணத்துல வந்து அரசு இதை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே லோ லெவல் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், சானிடேஷன் ஒர்க்கரு இந்த மாதிரியான வேலைகள் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. இதனால இந்த ஹையர் கேடர் வேலைகள்ல வந்து எந்த ஒரு குளறுபடியோ எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாது அப்படின்றதெல்லாம் இந்த அரசு தரப்பு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இதே போல வரலாற்றுல இந்த மாதிரி கருணை அடிப்படையில நிறைய பணி நியமனங்கள் வந்து கொடுக்கப்பட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் தீர்ப்பு என்னவாக இருக்கு அப்படின்னா, ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 16 அப்படின்ற ரொம்ப முக்கியமான சரத்துகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்வாங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல. இதுதான் ஃபவுண்டேஷனு. அதாவது மற்றதெல்லாம் இந்த ஆர்டிகல் 162 அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, ஸ்டேட்டினுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். அப்படி ஒரு பவர் ஸ்டேட்டுக்கு இருக்குதான், ஆனா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு உட்பட்டே இருக்குது. ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல ஈக்குவாலிட்டி கடைபிடிக்கணும். ஆர்டிகல் 16 அதுக்கு உட்பட்டு தான் வந்து இது நடக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அப்படின்றத சொல்லி இந்த பணி நியமன ஆணை, சி ஜோசப் விஜய் கொடுத்த இந்த பணி நியமன ஆணை செல்லத்தக்கது அல்ல, ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 16 மீறுது அப்படின்றத மாண்புமிகு நீதிபதிகள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், இந்திய அரசியல் சட்டத்துல ஆர்டிகல் 315 அடிப்படையில தான் வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியே வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அது வந்து பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், ரெக்ரூட்மெண்ட் எப்படி நடக்கணும், இப்படி பல சட்டத்திட்டங்களோடு இதை மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அது ஏற்படுத்தப்பட்ட நோக்கமே வந்து இந்த மாதிரியான பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல ஃபேவரிட்டிசமோ நெப்போட்டிசமோ இல்லாம இருக்கிறதுக்காக தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல டிஎன்பிஎஸ்சி கன்சல்ட் பண்ணாம அதன் மூலமாக ரெக்ரூட்மெண்ட்டை போடாம இப்படி கம்பேஷனேட் அடிப்படையில ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறின மாதிரி இப்படி பணி நியமன ஆணைகளை கொடுத்தது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்ற கேள்விகளோடு இன்னும் நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரு அல்லது ஒரு விபத்து, ஒரு கவர்மெண்ட் பஸ்ல போறவங்களுக்கு விபத்து ஏற்பட்டுருது, இந்த சிவகாசி வெடி விபத்துல இறந்தவங்க அவங்களுடைய குடும்பத்தினர், இவங்க எல்லாத்துக்குமே வந்து இதே மாதிரி கம்பேஷனேட் அடிப்படையில் உங்களால பணி நியமன ஆணைகளை கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்விகளை முன் வச்சிருக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட்டுடைய இந்த ஆர்டர் வந்து செல்லத்தக்கது அப்படின்னு நாம சொன்னோம்னா
இது வந்து ஒரு ஃப்ளட் கேட்டை ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி தான். ஃப்ளட் கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா எப்படி மடை திறந்த வெள்ளம் மாதிரி வெள்ளம் அடிச்சுட்டு உள்ள வருமோ அந்த மாதிரி ஏகப்பட்ட இந்த மாதிரியான டிராஜடிஸால பாதிக்கப்பட்ட ஏற்கனவே லாங் கியூல நின்றுட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து இதே மாதிரி பணிகளை கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படின்றதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அது சாத்தியமும் இல்லை அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஏற்கனவே பல மாநிலங்கள்ல வந்து பல கேசஸ் 2004 உமாராணி வர்சஸ் கலெக்டர் அப்படின்ற ஒரு கேஸ் அதே மாதிரியான ஒரு தீர்ப்பை வழங்குச்சு. அதே போல 2006 உமாதேவி வர்சஸ் தி ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அப்படின்ற வழக்குல வந்து இதே மாதிரி பேக்டோர் வழியாக இப்படிப்பட்ட பணி நியமனங்களை கொடுக்கறது வந்து செல்லத்தக்கதில்ல அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே போலதான் 2026 தீரன் திருமுருகன் வர்சஸ் ஸ்டேட் இந்த கேஸ் வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். நீதிபதிகள் இந்த தீர்ப்பை கொடுத்ததோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரிலீஃப் கொடுக்கறத வந்து நம்ம தடைப்படுத்த முடியாது. ரிலீஃப் அப்படிங்கிறது அவங்களுக்கு பண உதவி கொடுக்கலாம், இல்லை அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம், இப்படி பல விஷயங்களை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவங்க தரப்புல இருந்து 20 லட்சம் கொடுக்கப்பட்டது அப்படின்ற செய்தியெல்லாம் வந்துச்சு. அன்றைக்கு ஆளும் கட்சியாக இருந்த திமுக அரசு அவங்க தரப்புல இருந்து பண உதவிகள் கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான ரிலீஃப்லாம் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டது. ஆனாலும் இப்படிப்பட்ட பணி நியமன ஆணையை கொடுத்தே ஆகணும், அதையும் இப்படி பயங்கரமா விளம்பரப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் ஏன் ஏற்பட்டது அப்படின்ற கேள்வியை நான் உங்களிடமே விட்டு விடுகிறேன். இதுல வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? லோ லெவல் ஜாப்ஸ், ரொம்ப கீழான வேலையை தான் கொடுக்குறோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கோர்ட் வந்து ஏற்றுக்கவே கிடையாது. கீழான வேலை, என்ட்ரி லெவல் ஜாப்ஸு, இந்த ஜாப் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சாதாரணமாக எதையுமே எடுத்துக்க முடியாது. எல்லா அரசு பணிக்கும் பப்ளிக் ஃபண்ட்ஸில் இருந்து தான் சம்பளம் போகுது. அப்படி இருக்கிறப்போ எல்லா அரசு பணிகளும் டிக்னிட்டி வழங்கக்கூடிய நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடிய பணியாளர்களை வந்து பணியமர்த்தக்கூடிய பணி தான். அதனால இப்படிலாம் ஏற்றுக்க முடியாது, இந்த வாதத்தை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு கோர்ட்டு சொல்லிக்கிறாங்க. இந்த வாதத்தை அட்வொகேட் ஜெனரல் போய் கோர்ட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட வாதங்களை அவங்கள தப்பாக சொல்லக்கூடாது, தாவேக்கா அணில்கள் தவறான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தக்கூடாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் என்னன்னு தெரில. கீழே கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி வாதங்களை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. சாதாரண வேலை தான் கொடுக்குறாங்க, சாதாரண வாட்ச்மேன் வேலை, சாதாரண சானிடேஷன் வேலை, சாதாரண ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வேலை அப்படின்ட்டு. கோர்ட்டு வந்து அதில் ஏற்றுக்கவே கிடையாது. அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, அதெல்லாம் சாதாரண வேலை அப்படின்னு கேட்டு அனுப்பிக்குது. ஏங்க, யூடியூப்பில் கீழே கமெண்ட் பண்ணுறான், ஃபேஸ்புக்கில் கீழே கமெண்ட் பண்ணுறான், அதெல்லாம் கொண்டு போய் வாதமாக வைப்பீங்க? ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிபதிகள் ரொம்ப உயர்ந்தவர்களா, முதல்வர்கள் ரொம்ப உயர்ந்தவர்களா, யாரு பெருசா படிக்காதவங்க இல்ல பெரிய அளவுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இல்லாதவர்கள் இந்த மாதிரி யோசிப்பாங்க. ஆனா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை தெளிவா படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும், கான்ஸ்டிடியூஷன் இஸ் த ஹையஸ்ட் அத்தாரிட்டி இன் திஸ் நேஷன். இந்திய அரசியல் சட்டம் தான் ரொம்ப உயர்வான ஒரு விஷயம். நீதிபதிகள், முதல்வர்கள், பிரதமர், பிரசிடென்ட் இவங்கெல்லாம் அதற்கு அடுத்தது தான். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அது இந்த மக்களுக்கான நீதியை, இந்த மக்களுக்கான சுதந்திரத்தை, இந்த மக்களுக்கான ஜனநாயகத்தை கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை காப்பாற்றுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்திய அரசியல் சட்டத்துல. இப்படி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. இதை நம்ம சொல்றதுனாலே நம்மளை கெட்டவன்னு நினைக்கிறாங்க. இல்ல, அப்படி கிடையாது. கொஞ்சம் அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்கல்ல, அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு காது கொடுத்து நீங்க கேட்டீங்கன்னா கூட இந்த மாதிரி நிறைய விஷயங்களை படிச்சாகணும். B.R. அம்பேத்கர் யாரு, அவர் என்ன புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, அவருடைய போராட்டம் என்ன, இப்படி பல விஷயங்களை வந்து இந்த ஆஸ்பிரன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போறாங்க. திடீர்னு யாருக்கோ வரவங்க போறவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து இந்த பணி நியமன ஆணைகளை தூக்கி கொடுத்துடுறீங்க. அது ஃபேவரட்டிசமா இல்லை நெப்போட்டிசமா? இது சரியா? எல்லோருக்குமான அரசாங்கமா நம்ம அரசாங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே, அது உண்மைதானா அப்படின்ற கேள்விகளோடு இந்த நிகழ்ச்சியை நான் முடிக்கிறேன். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபேக் ஐடி சேனலுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற சூப்பர் தேங்க்ஸ் அல்லது பை மீ காஃபி அப்படின்ற ஆப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதை பயன்படுத்திக்கோங்க. பை மீ காஃபியினுடைய QR கோட் அல்லது UPI QR கோட் இங்க தரேன், அதையும் பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம். But